சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலுமே உடைந்து போன நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். சிம்மம் ராசியான நீங்கள், உங்களை பார்ப்பவர்கள் எப்போதுமே இவன் இரும்பு மனிதன், எப்பேற்பட்ட இரியும் இவனை ஒன்றுமே செய்யாது என்று நினைத்து உங்களை எத்தனையோ நபர்கள் கடந்தும் உங்களிடம் பெருமையாகவும் கூறிய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மிடுக்கும் கம்பீரமும் மற்றவர்களுக்கு ஒரு பயத்தையும் மரியாதையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று வந்தால் அந்த ஒரு பிரச்சனையை எப்படி தீர்த்து கொடுப்பீர்கள் என்று அனைவருக்குமே தெரியும். அதனால் அனைவருமே உங்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் இதுவரைக்கும் வைத்திருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட அசாத்தியமான மன உறுதி கொண்ட நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் ஒட்டுமொத்தமாக உடைந்து நொறுங்கியும் நீங்கள் போயிருப்பீங்க. அது உங்களின் பலவீனத்தால் நடந்த ஒரு உடைவு கிடையாது. நீங்கள் உயிருக்குயிராக நம்பிய ஒரு உறவோ அல்லது உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்போ ஒரே ஒரு நாளில் உங்களை விட்டு பறிப்போனது. ஏற்பட்ட அந்த ஒரு அதிர்ச்சி அந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்திருக்கும். அதிலிருந்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வது, யாரிடம் போய் பணம் கேட்பது என்று தெரியாமல் அனைவரிடமும் நீங்கள் பணமும் சில உதவிகளும் கேட்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அதனாலேயே சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போதுதான் அப்படி கேட்டீர்களே தவிர அதுவே உங்களுடைய பழக்கமாகவும் நீங்கள் வைத்ததும் கிடையாது. வெளியில் யாரிடமும் போய் அழுது புலம்ப முடியாமல் உங்களின் கம்பீர கோட்டைக்குள் ஒற்றையாளாக அமர்ந்து உங்களுடைய இதயம் சுக்குநூறாக உடைந்த அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதிருப்பீங்க. அந்த ஒரு உடைவு உங்களை இன்னும் பக்குவப்படுத்தி இருந்தாலும் அன்று நீங்கள் அனாதையாக உணர்ந்த அந்த ஒரு வலிகள் இன்னும் உங்களுடைய நெஞ்சுக்குள் பச்சையாக தெரிந்து கொண்டே தாங்க இருக்கும். அதை நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்து கொண்ட தருணங்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கு எல்லாவற்றையுமே விட மரியாதை தான் முதல் முக்கியத்துவமான ஒரு விஷயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். உங்களை யாராவது அன்போடு அடித்தால் கூட ஏற்றுக்கொள்வீங்க. ஆனால் துளியளவாவது மரியாதை இல்லாமல் நடத்தினால் உங்களை அக்னி குணமானது வெடித்துவிடும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் உங்களுக்கு நல்லது செய்கிறார்களோ கெட்டது செய்கிறார்களோ முதலில் உங்களுக்கு மரியாதை என்பதை அவர்கள் கொடுக்க வேண்டும். அதனை விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களை ஒரு கூட்டத்திலோ அல்லது நீங்கள் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு இடத்திலோ யாரோ ஒருத்தவங்க மிக கேவலமாகவோ மரியாதை இல்லாமல் நடத்திய அந்த ஒரு தருணங்கள் உங்களின் வாழ்க்கையில் மிக கொடூரமான ஒரு பக்கங்களாகவே இருக்கும். உங்களின் தகுதியை குறைத்து மதிப்பிட்டோ அல்லது உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அலட்சியப்படுத்திய போதோ உங்களுடைய இரத்தங்கள் கொதித்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் இருக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேறு ஒரு நபர் உங்களை மரியாதை குறைவாக பேசியது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு இடத்தில் சண்டையிட்டு உங்களின் தரத்தை குறைத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக உங்களின் ஆத்திரத்தை அப்படியே விழுங்கி கொண்டு நீங்கள் அமைதியாக வெளியேறிய அந்த ஒரு நொடிகள் உங்களுடைய சுயமரியாதைக்கு விழுந்த மிகப்பெரிய ஒரு அடியாகவும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு காயத்தை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு வார்த்தை உங்களுடைய ஈகோவை காயப்படுத்தியிருக்கும். சிம்மம் ராசிக்கு இயல்பாகவே ஈகோ என்பது எப்போதுமே இருக்கும். அது திமிர் கிடையாதுங்க, அது உங்களின் ஆளுமை. அப்படிப்பட்ட உங்களின் ஈகோவை உங்களுக்கு மிக நெருக்கமாக அல்லது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நபர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை மிக கொடூரமாக உங்களை காயப்படுத்த செய்திருக்கும். ஒன்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது, நீ இல்லாமலேயே என்னுடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும், அல்லது உன்னுடைய தகுதி என்ன தெரியுமா என்று உங்களின் நேர்மையையும் திறமையையும் கொச்சைப்படுத்தி சொல்லப்பட்ட அந்த ஒரு வார்த்தைகள் உங்களுடைய நெஞ்சில் ஒரு ஈட்டி போல பாய்ந்திருக்கும். அந்த வார்த்தையை சொன்னவர் அதை மறந்துவிட்டு இன்று சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உங்களால் அந்த வார்த்தையையும் அதனால் உங்களுடைய ஈகோ அடைந்த அந்த ரணத்தையும் இன்று வரைக்கும் கடந்து போகவே முடியாமல் நீங்கள் இன்னமும் அதனை நினைத்து தவித்து கொண்டும் இருப்பீங்க. அந்த ஒரு காயங்களும் உங்களுடைய மனதை விட்டு இன்னும் போகாமல் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை நாடி நரம்பெல்லாம் வெறி கொள்ளவும் வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்தது வேறு ஒன்றாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் சரியாக பொருந்துகிறதா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய நாளை முதல் சிம்மம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் உங்களின் ராசி அதிபதியான சூரியன் கர்மஸ்தானத்திலும் சந்திரன் ராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறார். இது உங்களுக்கு
உலகியல் இன்பங்களையும் சமூகத்தில் உயரக்கூடிய மரியாதை மற்றும் செல்வ செழிப்பையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான சாதகமான வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாதையானது இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு குறைந்து கொண்டிருந்த போன நேரத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு எது வேண்டுமோ, வாழ்க்கையில் எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டுமோ அது அனைத்தையுமே உங்களுக்கு தேடியும் கொடுக்க போகிறார். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் தேடி போவதற்கான நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகள் மீதான உங்களின் ஆர்வங்கள் அதிகரிக்கும். பழைய நண்பர்களையும் சக ஊழியர்களையும் சந்திப்பது உங்களுக்கு புதிய நம்பிக்கையை அளிப்பதுடன் வீட்டில் ஒரு கொண்டாட்டமான சூழலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் என்பது மிகப்பெரிய அளவில் நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். நீங்கள் சிம்மம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் கால்நடை வித்தியங்களில் ஆதாயங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். வெளியில் தொடர்பான வணிகத்தில் ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்குள்ளே கிடைத்துவிடும். தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும். கடன் செயல்களில் இருந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனே அதிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்கனவே லோனும் கடன் பிரச்சனைகளும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். சமூக பணிகளில் வித்தியாசமான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கும். இணையம் சார்ந்த துறைகளில் அனுபவமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அனுபவங்கள் மூலம் சில முடிவுகள் நீங்கள் எடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை வைத்து நீங்கள் சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். தனவரவுகள் மூலம் திருப்தியான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். செயல்பாடுகளில் இருந்து சோர்வுகள் குறைந்து பேச்சுக்களில் கலைநயமானது வெளிப்படும். வியாபார பணிகளில் மேன்மையானது உண்டாகிவிடும். உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்புகளானது அதிகரிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். சிம்மம் ராசியான நீங்கள் வெளியில் எவ்வளவு பெரிய ராஜாவாக வலம் வந்தாலுமே உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கும் அந்த அசைக்க முடியாத மரியாதைக்காக எப்போதுமே நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு நபர்கள். வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மரியாதை கொடுப்பதை விட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மரியாதையை நீங்கள் எப்போதுமே தேடி அலையக்கூடிய ஒரு நபர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருந்தாலும் இவன் எல்லாவற்றையும் கடமையாகத்தான் செய்கிறான் என்று உங்களின் உழைப்பை சுலபமாக தரம் தாழ்த்தி பேசியிருக்கலாம். ஆனால் இதோ இப்போது காலம் உங்களின் பக்கம் திரும்ப போவதால் உங்களின் உன்னதமான மதிப்பையும் தியாகத்தையும் உங்களுடைய குடும்பத்தினர் உணரக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உங்களின் ஆலோசனைகளை கேட்டுத்தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தொடங்குவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி இருப்பீங்க. உங்களை அனைவருமே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் மதிப்பாங்க. எது செய்தாலும் உங்களிடம் ஒரு வார்த்தை கேட்டுத்தான் அனைத்தையும் செய்யவும் ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமை நிச்சயமாக மாறியிருக்கும். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் குறைந்துவிடும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் போக ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கொடுக்கும் அந்த அசைக்க முடியாத மரியாதைக்காக எப்போதுமே நீங்கள் இயங்கக்கூடிய ஒரு நபர்கள். வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் மரியாதை கொடுப்பதை விட உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் மரியாதையை நீங்கள் எப்போதுமே தேடி அலையக்கூடிய ஒரு நபர்கள். கடந்த